ஒருவேளை நீ ஒரு திறமையான வக்கீலை பிடிச்சே கேஸ் நடத்துறேன்னு வை, அந்த அளவுக்கு ஒருத்தனை உன்னால் பிடிக்க முடியாது. சும்மா பேச்சுக்கு சொன்னேன். அப்படி ஒருத்தனை நீ பிடிச்சி அவனும் திறமையாக வாதாடி கேஸில் நீ ஜெயிச்சிட்டேன்னு வை, என்ன ஆகும்? என் தம்பி ஜெயிலுக்கு போவேன். என்னோட மொத்த கோபமும் உன் மேலே திரும்பும். அதை தாங்குவேன் நீ? யோசிச்சு பாரு. நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன்யா. ஆத்திரத்தில் முடிவு எடுக்கிறவே இந்த குணசேகரன் கிடையாது. நீ தண்டனை வாங்கி கொடுத்த என் தம்பியை ஒரே வாரத்தில் வெளியே கொண்டு வந்துடுவேன். அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நீ போலீஸ் ரூட்டில் போகிறன்னு வை, உனக்கு என்ன கிடைக்கும்? ஆஸ்பத்திரியில் அடிபட்டு கிடக்கான்ல உன் மயன், அவனுக்கு என்ன கிடைக்கும்? வெளியே ஒரு குரூப்பு கத்திக்கிட்டு நிற்கிறாங்கல்ல, அவங்க உனக்கு எதாவது செய்வாங்களா? ஒன்றும் செய்ய மாட்டாங்க. புரியுதா சுப்பிரமணி? தப்பு என் தம்பி மேலே தான் ப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், உனக்கு முழுசாக 10 லட்சம் தரேன், சரியா? சும்மா பேச்சு சொல்கிறேன்னு நினைக்கிறியா? நிஜமாக தாயா சொல்கிறேன். இங்கே வரு, உன் மகனோட ஆஸ்பத்திரி செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். 10 நாளில் அவனை பழைய மாதிரி ஆக்கிடலாம். ஆக்கி எங்கள் மண்ணிலே ஒரு வேலை போட்டு தரேன் அவனுக்கு. அவன் என் தீப்பெட்டி ஹவுஸ் வேலைக்கு போய் கஷ்டப்படணும். அது போக கையில் 10 லட்ச ரூபா தரேங்கிறேன். அதுலேருந்து வீட்டு செலவு கொஞ்சம் கொடு. சைக்கிள் கடை வச்சிருக்கேன்னு சொன்னியே, கடையை பெருசாக்கி முதலாளியாக உட்காரியா? எத்தனை நாளைக்கு தான் பஞ்சர் ஓட்டிகிட்டே இருப்ப? புரியுதா? இங்கே வரு, உன் மகனுக்கு ராஜயோகம். கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் இப்போ உனக்கு நடந்திருக்கு. என்ன சுப்பிரமணி, என்ன அப்படி பார்க்குற? இன்னும் என் மேலே நம்பிக்கை வரலையா? யோ, சத்தியமாக சொல்கிறேன், 10 லட்சம் தரேன். என்னப்பா அவர் இப்படி இருக்காரு? நந்தினி, மாமா கற்பூரத்தட்டை எடுத்துட்டு வா. என்ன வேணுமா அவனுக்கு? ஏம்மா இருமா, மகன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கான். இந்த நேரம் நம்ம தானே அவனுக்கு ஆறுதலாக இருக்கணும். பா கொண்டா. ஏப்பா, என் குலதெய்வம் அந்த பரமையனார் மேலே சத்தியமாக சொல்கிறேன்யா, கண்டிப்பாக 10 லட்சம் தாரேன், நம்பியா? இந்தாம்மா. இதுக்கு மேலே நான் உன்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்னும் நம்பிக்கை வரலையா? இந்த 10 லட்சத்தை கொடுத்தா என் மகன் சரியாயிருவானான்னு யோசிக்கிறியா? இல்லை பணத்து முறையில் ஆடுறாங்களேன்னு எது யோசிக்கிறியா? வாயை திறந்து பேசுப்பா. அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ தான் கற்பூரத்தை வச்சு சத்தியம் பண்ணிருக்கேன், நான் எவ்வளோ பெரிய ஆள். இதுக்கப்புறமும் நம்மளானா என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே நான் என்ன சொல்லி உன்னை நம்ப வைக்கிறதுன்னு தெரியல. வேணா உன் காலில் விழுகிறீங்க. நீங்க காலில் விட வேண்டாம், மன்னிச்சிருப்பா. என்ன பண்றீங்க? உனக்கு புத்தி கெட்டு போச்சா? என்ன நீங்க பிள்ளை பெற்றவன் நொந்து போய் நிற்கிறான், அவன் காலில் விழுந்த என்ன தப்பு? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. என் தம்பிக்காக இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. என்ன சுப்பிரமணி? ஐயா என்னையா நீங்க என் காலிலே விழுறீங்க? என்ன நான் போய் உன் காலில் விழுந்த என்னப்பா? சுப்பிரமணி, மனுஷங்க இல்லை, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் எவனும் கிடையாது. அவன் செய்கிற செயல்களை வச்சு தான் அவன் சின்ன மனுஷனா பெரிய மனுஷனானு முடிவாகுது. புரியுதா? இப்போ எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இதுலேருந்து நீ விளையிட்டேன்னு வையேன், நீ தான் பெரிய மனுஷன். என்னப்பா, என்ன விளைவிக்கிறியா? சரிங்கய்யா, விளைவிக்கிறேன். பணத்தை வாங்கிக்கிறியா? ஒதுங்கிறியா? இந்த பெரிய மனுஷன் ஆகிட்டான்ல, அப்புறம் என்ன, நம்மளோட உயர்ந்துட்டான்ல, ரொம்ப சந்தோஷம்யா. வா போகலாம். இனிமே உனக்கு ராஜயோகம் தான். வா. யார்ட்டையும் போல சரியாப்பா? சுப்பிரமணி, சொல்லு அவங்களுக்கு. ஐயா, என் கண்ணால் நான் எதையும் பார்க்கலைங்கய்யா. என் தம்பி தான் பார்த்தேன்னு வந்து சொன்னான். அது கூட இருட்டு நேரம், தெரிஞ்சு சொன்னானா இல்லை தெரியாமல் சொன்னானாங்கிறது எனக்கு தெரியல. யோ, என்னையா உள்ள போயிட்டு வந்து மாத்தி பேசுற? யோ இரியா, அவர் பேச முடியா? ஐயா நீங்க சொல்லுங்க. எதுவும் முழுசா தெரியாம நாம எதுக்குங்க இன்னொருத்தர் மேல பழி போடணும்? இதுக்குதான்யா
இதுக்குதான் உள்ள கூட்டிட்டு போய் பேசணும்னு சொல்லியிருக்காரு. யோ சுப்பிரமணி, அவர் கொடுத்த காசுக்கு வெளில போயிட்டியா நீ? ஏய் வாய் முடியா, யாரு காசுக்கு யாரு வேலை போனா? விட்டா பேசிட்டே போவியே. அவர் வேலை போனது நீ பாத்தியா? எதையும் தெரியாம வாசல்ல நின்று கத்திட்டு இருக்க. நியாயத்தை எடுத்து சொன்னேன், அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி சமாதானமா போறேன்னு ஒத்துக்கிட்டாரு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் புரியல. எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு தான் பிரச்சனை. என்ன நியாயம் கிடைக்கல? இதுக்கு மேல நியாயம் ஒண்ணா கோர்ட்டுக்கு போங்கயா, இல்ல கொட்டாம்பட்டி போங்கயா. எங்க போகல என்ன பண்ணல எனக்கு தெரியாது. முதல்ல இங்க கிளம்புங்க போங்க. யோ முதல்ல எல்லாரும் கிளம்பி போங்கயா. சம்பந்தப்பட்டவரே சமரசமா போலான்னு சொல்லிட்டாரு. இனிமே எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்களே கிளம்புங்கயா. யோ உங்க அண்ணன் நம்பி வந்தோம் பாரு. சை, உன்னையெல்லாம் நம்பி இவங்கள கூட்டிட்டு வந்தேன் பாரு. வாங்கயா போலாம். போங்க போங்க. யோ வந்து கேட்ட முடியா? எத்தனை தலைவலி ஒரு நாளையில. சை. என்ன சுப்பிரமணி? ஐயா வா. இவங்க எல்லாம் ஒரு குரூப்புன்னு இவங்களை நம்பி வந்திருக்கவர். தம்பி தான்யா. என்ன தொம்பி, உனக்கு கூறுவாடு இல்லையா? என்னப்பா நீ? சரி விடு, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உனக்கு 10 லட்ச ரூபா கைக்கு வந்துடும். சரிங்க ஐயா. சரியா? அண்ணா 10 லட்சமா? ஆமாம் சார். சும்மாவா? யோ பெரிய விஷயம் தான்யா. உன் குடும்பத்துக்கு வந்த அதிர்ஷ்டத்தை பாரு. அப்புறம் சரி, சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வேண்டாம், நாயக்கர் மகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பான்பீடா கடை இருக்கு இல்லையா, அங்கே வந்துரு. கடமை உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவான். சரிங்க. புரியுதா? சரிங்க. பணத்தை வாங்கி வேட்டிக்குள்ள சொருகி பத்திரமா கொண்டு போகணும். சரிங்க. சரியா? சரி, போயிட்டு வா. சரி சார் போயிட்டு வாங்க. போகிற வேலையை உன்னை வீட்டில் இறக்கி விட்டுருங்க. சிரமத்தை பார்க்க வேண்டாம். சரிங்கண்ணா. வேற எங்கேயும் ரோட்டில் இறக்கி விட்றாதீங்க. அந்த பையில ரவுண்ட் வெட்டி அடிச்சாலும் அடிப்பாங்க. சரிங்களா? ஜீப்பில் வண்டி வீட்டில் விட்டுருங்க. போ. வாங்கய்யா. நன்றிங்க ஐயா. கேட்டை தாண்டி காம்பவுண்டுக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம மரியாதை முக்கியம் இல்லையா? அதான் கொஞ்சம் பொறுமையாக கையாள வேண்டியதாக போச்சு. சரி, அதுக்கு எதுக்கு எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிய? கண்ணை தொடங்க. இப்போ என்ன நடந்து போச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எந்திரிப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பழக்குது? நீங்க போய் அந்த பரதேசி கால வந்தீங்களே. அது சரிடா, நான் யாருக்காக விழுந்தேன்? என் தம்பிக்காக தானே விழுந்தேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணை தொட. நீ என்ன பழக்குது கண்களுங்கிறது? அட கண்ணை தொடைய. எல்லாமே என்னால தானே, என்ன மன்னிச்சிருக்கேன். ஞானங்க பாரு, நீயும் இல்லைப்பா, இந்த வீட்டில் யாருக்கு என்னன்னாலும் அன்னை உயிரை கொடுப்பேன் தெரியுமில்ல. இங்கே பாரு, இந்த குடும்பத்துக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன். ஆனால் எதுக்காகவும் இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அதை தெரிஞ்சுக்க. அந்த பையல எனக்கு யாருன்னு கூட தெரியாது. சரிடா, திருப்பி திருப்பி அதே பேசிட்டு இருக்க. அதை மறந்துட்டு வேற வேலையை பாடுறா. புரியுதா? கண்ணத்தோட. இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். கவலைப்படாத. புரியுதா? சின்ன பிள்ளை என்னத்த நல்லது நடந்திருக்கு இப்போ. என்னைக்கு அந்த மெட்ராஸ்காரி வந்து தொலைஞ்சாலோ அன்னையில இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான். இவன் எத்தனை வருஷமா கார் ஓட்டிட்டு இருக்கான். என்னைக்காவது ஒரு பிரச்சனை வந்திருக்கா? அன்னைக்கே என் தம்பி சொன்னான். ஆனா நீங்க அவன் பேச்சு கேட்க மாட்டீங்க. குலதெய்வம் கோயில் பூசைக்கே ஆதிர வரல, கதிர் வரல, இவன் வேற வண்டியில இடிக்கிறான். எல்லாம் அவசகுணமா தான் நடக்குதுப்பா. என்னைக்கு நீ மெட்ராஸ் போய் அந்த சம்பந்தத்தை நிச்சயம் பண்ணி கல்யாணத்தை நடத்தினியோ அன்னைக்கே எல்லாம் போச்சு. அந்த கருங்காலி வீட்டுக்குள்ள வந்த நேரம் எல்லா பிரச்சனையும் வந்து நிக்குது. இன்னும் என்னென்ன வரப்போகுதோ. ஏமா, ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. இனிமே எதுவும் வராதுமா. கவலைப்படாதம்மா. உன் மக்கமார் 4 பேரும் 4 கால் மண்டபம் மாதிரி நிற்கிறோம்மா. நம்ம குடும்பத்தை எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. எந்த கும்பனாலையும் அசைக்க முடியாது. புரியுதா? விடுமா, பேச்சு விடுமா. அதான் முடிஞ்சிருச்சுல்ல. சரி ஞான வா, கார் எடு, ஆஃபீஸ் போகலாம். இல்லைண்ணே, டிரைவர் வச்சுட்டு போகலாண்ணே. ஏய், என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க?
ஒரு யானை அடிச்சிருந்தாலும் வருத்தப்படலாம் நீ அடிச்சது ஒரு பூனையை, அதுக்கு போய் வருத்தப்பட்டு இருக்க. அதுக்காக கார் ஓட்ட மாட்டியா? வாடா, கண்ணை தொடச்சிட்டு வா. வா வா. சரி வரமா, போயிட்டு வந்துடும். சரிப்பா, பார்த்து போங்க. சரி சரி. ஏய், நீங்க என்னடி பண்றீங்க? போய் வேலையை பாருங்க. வீடே இடிஞ்சு விழுந்தாலும் நம்மள விரட்டுறதுல இந்த கிழவி குறியா இருக்கு. அது ஏன்க்கா எங்க சுத்தினாலும் நம்ம கிட்டயே வந்து முடிக்கிறாங்க? அக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. இப்ப இதுல யார் பாவம்? அந்த அடிப்பட்ட பையனா, இல்ல அவன் அப்பாவா, இல்ல அவர் கால விழுந்த மாமாவா, இல்ல மாமா கால விழுந்த உங்க புருஷனா? நாம தான் பாவம். இன்னுமா உனக்கு புரியல? போ, அத்தை சமையல் கட்டுக்குள்ள போயிருக்காங்க, உன்னதான் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரவா? நீ போ, எனக்கு எதுவும் வேண்டாம். நில்லு. எனக்கு பேர் வச்சிருக்காங்க, தெரியும்ல? இப்ப பேர் சொல்லணும், என்ன மரியாதை குறைஞ்சிருமா? நான் உங்களை இந்தாருன்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா? இப்படி வம்பு இழுக்கிற மாதிரி பேசினாதான் எனக்கு எரிச்சலா வருது. ஏய் நில்லு, இங்க வா. என்ன வேணும் உங்களுக்கு? ஏய், ஏதோ காலையில கோவத்துல உன் கழுத்துல கை வச்சிட்டேன், அது ஏதாவது உனக்கு வலிக்குதான்னு கேட்டு போலான்னு வந்தா பெருசா என்னமோ பில்டப் பண்ணிலாம் பேசிக்கிட்டு இருக்க. கழுத்தை பிடிச்ச வலியெல்லாம் ஆறிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஒரு மனுஷன்றத கூட மறந்துட்டு மனசு காயப்படுற மாதிரி பேசுறீங்கல்ல, அதுதான் என்னால் தாங்க முடியல. அதுக்கு மருந்துக்கு எங்க போவேன்? இதைத்தான் நான் சொன்னேன், ஊம குசும்பு சொல்லிய பார்த்துட்டு தெரியாதுன்னு. வெளியில 4 பேர்கிட்ட பேசும்போது பம்மிட்டு தானே பேசுற, என்கிட்ட பேசும்போது மட்டும் ஏன் வியாக்கியானம் பேசுற? எங்க 4 பேர்கிட்ட நான் எப்படிங்க பேச முடியும்? நீங்க தானங்க என் புருஷன், அப்ப உங்ககிட்ட தான் நான் கேட்பேன். இந்தாரு, பேசிக்கிட்டே போகாத, எனக்கு எரிச்சலா வருது. ஆமா, இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்லையா, நீங்க கழுத்து பிடிச்சது எனக்கு வலிக்கவே இல்ல, நல்ல சுகமா இருந்தது, நீங்க மன்னிப்பு கேட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அதை விட்டுட்டு என் மனசுல இருக்கிறது என்னன்னு நான் சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. சரி சொல், உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல். காலையில உங்க அண்ணன் அவர் காலில் விழுந்து அவ்வளவு பெரிய கூத்து பண்ணார்ல, அது மனசார உங்களுக்கு... இதோடு நிறுத்திக்க. என் அண்ணனை பத்தி தப்பா பேசின அவ்வளவுதான் உனக்கு, புரியுதா? வந்துட்டா பேசுறதுக்கு. நான் என்ன பேசுறேன்னு நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இருந்தாலும் நான் சொல்ற கேளுங்க. உங்க அண்ணன் அவர் காலில் விழுந்து குடும்ப மானத்தை காப்பாத்தினாரு. ஆனா என் புருஷன் இப்படி சண்டையும் சச்சரமா கிடந்தா நான் யார் காலிலங்க போய் விழுறது? ஏய், என்னடி நான் என்னமோ பரம்பரை குடிகார மாதிரி தினமும் குடிச்சு வந்து உன்னை அடிக்கிற மாதிரி பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்க? உன்கிட்ட எல்லாம் நான் பேச வந்த பத்தியா? என் புத்தியை நான் செருப்பாலே அடிச்சுக்கணும். ஐயா சாமி, நீங்க மன்னிப்பு கேட்டதே பெரிய விஷயம். உங்க கால்ல விழுந்து நான் கும்பிடுறேன், போதுமா? இதெல்லாம் போய்
இத பாருங்க, நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. என்ன? நீங்க உங்க அண்ணன் மாதிரியோ தம்பி மாதிரியோ இல்ல, எனக்கு அது நல்லா தெரியும். உங்ககிட்ட சில நியாயங்கள் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்க அண்ணன் என்ன சொன்னாலும் அடியாள் மாதிரி போய் நிக்காதீங்க. எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு புத்திய கொண்டு யோசிச்சு செய்யுங்க. இப்ப நீ என்னடி சொல்ல வர? எனக்கு விளங்கல. என்ன சொல்ல வர? என்னங்க விளங்கல உங்களுக்கு? உங்க அண்ணன் சொன்னா. ஏய், உனக்கு என் அண்ணனை பத்தி என்னடி தெரியும்? அவர் எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டு இருக்காரு எங்களை வளர்க்கறதுக்கு? உனக்கு அதை பத்தி நான் சொன்னாலும் தெரியாது, விளங்காது. விட்டு தள்ளு. சீ. ஜனனி பெரிய ஜமீன் பரம்பராவக, கையுக்கும் வாய்க்குமா இருக்கிற குடும்படி அவக. அவளை இங்க மருமகளா கூட்டு வந்து இங்க கம்பெனி ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல எம்டி வேற ஆக்க போறாரு. எனக்கேவா சொல்றீங்க? ஏங்க, பேருக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறதுல என்ன இருக்கு? பினாமியா இருக்கிறதெல்லாம் ஒரு பெருமையா? ஒண்ணு இல்லாம வந்த உங்களுக்கு பினாமிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது என் அண்ணனோட பெரிய மனசை காமிக்குது, புரியுதா? வந்துட்டான் பேசுறதுக்கு. பேச வந்தம் பாரு, என்ன சொல்லணும். இருக்கட்டும், வச்சுக்கிறேன். இங்க பார், நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் ஒரு சங்கடம் கூட இருக்க கூடாது. உங்க அண்ணனுக்கா? ச்சே, நிம்மதியாவே இருக்க முடியல. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க, முடிச்சிட்டு வாங்க வாங்க. ஒரே ஒரு நிமிஷம். என்ன? அது நீங்க என்ன அடிச்சது, கழுத்தை புடிச்சு நெரிச்சது எனக்கு வலிக்கவே இல்ல, சரியா? நல்ல பஞ்சு மெத்தையில விழுந்த மாதிரி குளு குளுன்னு இருந்தது. நீங்க சங்கடப்பட்டுக்காதீங்க, படுத்து தூங்குங்க. சொல்ல மறந்துட்டு. என்ன வாழ்க்கையோ, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என் தலை எழுத்து. அண்ணன் எதுக்கு கண்டவன் காலில் விழணும்? எனக்கு ஒரு போனை போட்டுருந்தா இந்த பிரச்சனையை நான் வேற மாதிரி பார்த்துருப்பேன். அவரை போய் மன்னிப்பு கேட்க வச்சு வாய மூடுறான். குலசாமி பூசைக்கு வராம ஊரை சுத்திட்டு வந்து இப்ப வியாக்கியானம் பேசுறியா? போன இடத்துல மாட்டிக்கிட்டேன், வர முடியாத நிலைமை. அதுக்காக இப்படி ஒரு அவசரம்னு என்ன கூப்பிட்டு இருந்தா வரமாட்டேனா? எங்க அண்ணன் காலில் விழுறத பார்த்து எல்லாரும் சும்மா வரதீங்க. ஏய், அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்காத. அண்ணன் தான் எங்க எல்லாரும் ரூம்குள்ள இருக்க சொன்னாரு. தோ எவ்வளவு தான் என்ன மட்டும் வெளியில விட்டு இருந்தாங்கன்னு வை, அங்க சத்தம் போட்ட அத்தனை பேரையும் நான் கொண்டு இருப்பேன். ஆமாமா, ஒரு பயலை இடிச்சதுக்கே உங்க அண்ணா பிச்சைக்காரன் கால விழுந்தா, நீ அம்புட்டு பேரையும் கொன்னுட்டு ஆளாள காலை பிடிச்சி தொங்கிக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். இந்த வீட்டு மூத்தவன் இருக்கானே, இந்த பிரச்சனை எல்லாம் அந்த மகாராணிக்கு தெரியக்கூடாதான். அவளுக்கு ஏரோப்ளேன்ல டிக்கெட் போட்டு ஊருக்கு அனுப்புறான். அப்படி எதுக்காக ஒளிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு விளங்கலேப்பா. கேட்டா அமைதியாரு. ஒத்த வார்த்தையில என்ன அடக்கி புடுறான். மா, ஜனனி வந்துட்டா. வாங்க வாங்க வாங்க. ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அத்தைக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, இப்போ பெட்டர் ஆயிட்டாங்க. உங்க அத்தை நல்லா ஆயிட்டாங்களா? அப்போ உனக்கு சந்தோஷம்தான். நீ பரவாயில்லம்மா, கொடுத்து வச்ச மகராசி. வந்ததுல இருந்து பறந்துகிட்டே இருக்க. ஆமா, கம்பெனி திறக்கிற விஷயம் உன் வீட்டுல சொல்லிட்டியா? அவங்க வந்துடுவாங்களே. உங்க அத்தைக்கு தான் சரியாயிடுச்சே. இல்ல ஆண்டி, அத்தைக்கு மூக்குல இன்னும் ப்ளீடிங் நிக்கல. என்ன காரணம்னு தெரியல. இன்னொரு ஆபரேஷன் பண்ணி பார்த்தா தான் தெரியுமா. அதனால நாளைக்கு ஆபரேஷன். அப்பா அம்மாவால வர முடியாது. இன்ஃபேக்ட் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் கூட வரதா இருந்தது.
என்ன என்னாச்சு? என்னடி என்னாச்சு இவளுக்கு? ஏண்டி இப்படி ஓடுறா? என்னன்னு பாருங்க.